எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம், அதிலே 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அது கூடாத காரியம். நல்லா புரியுதா எல்லாருக்கும்? எங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 அவசியம். மார்த்தாலும் மரியாளும் 2 பேரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. இங்கே மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். யாருக்காக செய்து கொண்டிருந்தாள்? ஆண்டவருக்காகத்தான். ஆனால் மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாள். இந்த 2 பேரையும் கர்த்தர் கவனிச்சுட்டு யார் மேல பிரியமா இருந்தாரு? இப்போ நான் ஜெனிஃபர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு அன்றைக்கி கேரட் அல்வா, சேவு, மிச்சரு, டீ, காஃபிலாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. அப்படியே ஜாஸ்மின் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அப்படியே ஜாஸ்மின் பைபிளை திறந்து நோட்டு புக்கை திறந்து என் பாதப்படியில் வந்து உங்கள் டீயும் கிடையாது ஒன்றும் கிடையாது, பேசுங்க, நான் அன்றைக்கி உங்கள் பிரசங்கத்தை நான் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிறேன், இன்னும் 2 வார்த்தை பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். நான் யார் வீட்டுக்கு அதிகமாக போவேன்? ஜெனிஃபர் வாரம் வாரம் வீட்டுக்கு வந்துடுறேம்மா, ஏன்னா விதவிதமாக லட்டு கிடைக்குது, சுண்டல் கிடைக்குது, பூரி கிடைக்குது. இது மாம்சத்தின் எண்ணம். இந்த மாம்சத்தின்படி நம்ம வாழ்ந்து ஆண்டவரை பிரியப்படுத்திட முடியாது. காணிக்கையை கொண்டு வந்தோ, பாஸ்டரை கனப்படுத்தியோ, அதை பண்ணியோ இதை பண்ணியோ, பெருசா எதையோ செய்யற மாதிரி பில்டப்லாம் காமிச்சு அப்படிலாம் ஆண்டவரை ஏமாத்திட முடியாது. ஆண்டவர் அங்க மார்த்தாலையும் பார்க்கிறார், மரியாளையும் பார்க்கிறார். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள் ஆண்டவருக்காகத்தான். ஆனால் மரியாளும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் கர்த்தருக்கு யாரை பிடிச்சிருந்தது தெரியுமா? மார்த்தாளை அல்ல, மரியாளை. இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். அப்போ ஆண்டவருக்கு எது விருப்பமானது என்பதை முதல்ல விசுவாசிகள் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் ஆலயத்துக்கு வாஞ்சையோடு வரதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் சமூகத்தில் காத்திருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் வேதத்தை வாசிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அவரோடு நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, தனிப்பட்ட காரியம் ஆண்டவரோடு தொடர்பு இல்லை. ஆனால் சர்ச்சில் மட்டும் முன்னாடி வந்து நின்று, பாஸ்டர் அதை பண்ணிடுவோமா, இதை பண்ணிடுவோமா, பாஸ்டர் இன்னைக்கு நான் காணிக்க கொண்டு வந்திருக்கேன், சர்ச்சுக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இப்படிலாம் சொல்லி பாஸ்டரை மட்டும்தான் பிரியப்படுத்த முடியும். பாஸ்டரை பிரியப்படுத்தினீங்கன்னா பாஸ்டர் மறுபடியும் உங்களை பிரியப்படுத்தி அனுப்பிடுவார். பெஸ்ட் விசுவாசி அது அப்படின்ட்டு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தினீங்கன்னா அவரிடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஒத்தாசை வரும், அவரிடத்துல இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும், அவரிடத்துல இருந்தால் நன்மையும் கிருபையும் உங்களுக்கு வரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னைக்குமே கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்க நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்கள் அவர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இப்போ மார்த்தாள் மரியாள் விஷயத்திலிருந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, அவருக்கு ஏதாவது கொடுக்கறத விட, அவரை பிரியப்படுத்துறதை விட அவர் பாதத்தில் உட்கார்றதான் அவருக்கு பிடிச்சிருக்குது. ஆமென். அப்போ பிரியமானவனா அவன் ஒரு ஸ்பெஷலாக வரான். பிரியமானவன் எங்கே வரான்? ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வரான். நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்கள் வீட்டில் என்னதான் 2 பிள்ளை இருந்தாலும், 3 பிள்ளை இருந்தாலும், 4 பிள்ளை இருந்தாலும், அதில் ஒரு பிரியமான ஒரு பிள்ளை இருக்கும். அதை சொன்னீங்கன்னா இன்றைக்கி குடும்பம் 2 ஆயிரும். சொல்ல வேண்டாம். வேணியக்கா மட்டும் சொல்கிறீங்களா? எல்லார் வீட்லேயும் தான். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு பிரியமான பிள்ளை இருக்கும். நம்ம பிள்ளை தான். ஆனாலும் இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், ஏன்னா சோகமாக உட்காந்துட்டா உடனே வந்துடுவான். ஏமா சோகமாக இருக்கிறீங்க? அதே மாதிரி வீட்டு வேலைகள் நான் செஞ்சு கஷ்டப்படுறதை பார்த்தோன்னே ஒடியாந்துருவான். அப்போது நமக்கு பிரியமான ஒரு பிள்ளை இருக்குது. எதை வச்சு நம்ம அதை செலக்ட் பண்ணுறோன்னா அவன் நமக்கு பிரியமாக நடக்கிறான். நம்மளுக்கு பிரியமான காரியங்களை, நம்ம மனசில் இருக்கிற பாரங்களை அவன் புரிந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பிரியமானவனுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும், ஸ்பெஷலாக கிடைக்கும். நீங்கள் தானியேலை பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. தானியேலை குறித்து அடிக்கடி வேதம் சொல்லுதும், நீ பிரியமானவன். பிரியமானவனே நிறைய இருக்குது. மிகவும் பிரியமானவன் பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன். அதனால நீ ஜெபிக்க உட்கார்ந்த உடனே கட்டளை வெளிப்பட்டது, உடனே உனக்கு பதில் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. உங்களை பார்த்தா கேட்குறேன், நீங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு எத்தனை வருஷம் பதில் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றார் தானியேலை பார்த்து, நீ மிகவும் பிரியமானவன் தானியேலே. நீ ஜெபிக்க உட்கார்ந்த உடனே அவட்ட ஆர்டர் வந்துருச்சு, கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, உன் ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டது. தேவ பிள்ளைகளே,
தேவனுக்கு பிரியமாய் மாறிட்டு ஜெபித்து பாருங்க. அந்த ஜெபம் ஒரு மகிமையான ஜெபமாய், விடுதலையான ஒரு ஜெபமாய் மாறும். தேவனுக்கு எப்படி பிரியமா மாறுறது தெரியுமா? உலகத்தை வெறுத்துட்டாலே தேவனுக்கு பிரியமா மாறிடலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியெல்லாம் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வெறுக்கிறாங்க அதை. ஐயா, இந்த ராஜாவுடைய ஆகாரம், ராஜாவுடைய அந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வேணாயா, எங்களுக்கு பருப்பு மட்டும் கொடுங்க. அதனால நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, தீட்டுப்பட்டு விடக்கூடாது. அப்போது இவர்களுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை, அந்த தாகம், அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாம்சத்தை வெறுத்தாலே தேவனுக்கு பிரியமாக மாறிடுவோம். இந்த உலகத்தில் இருந்து என்னெல்லாம் வருதோ, பண ஆசை, ஜாதி பெருமை, நிறைய விஷயங்கள், ஒரு நம்ம படித்ததுக்கான பெருமை நிறைய வரும். இதெல்லாம் வெறுத்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்வீங்க. தானியேல் சிங்கக்கபிக்குள்ளே போடப்பட்டார். இது ஒரு கேள்வி, எல்லாரும் என்னை பாருங்கள். தானியேல் சிங்கக்கபிக்குள்ளே போடப்பட்டார். தானியேல் சிங்கக்கபிக்குள்ளே போடப்பட்ட உடனே சிங்கங்கள் எதுவுமே தானியேலை ஏன் சொல்லுங்க பார்ப்போம். தானியேல் 6:23 வாசிங்க. இது நம்ம வாசிச்ச வசனம் தான், புது வசனம் இல்ல. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனுக்கு சேதம் வரவில்லை. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு செய்தியுடைய தலைப்பே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தானியேல் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான். அதனால நம்ம எல்லாரும் சொல்கிறோம் ஜெபித்தான் 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 சொல்கிறோம். அதில் தப்புங்கிறது கிடையாது, கரெக்டு தான். ஆனால் சும்மா ஜெபிக்கலை, அவன் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் அந்த ஜெபத்துக்குள்ள விசுவாசம் இல்லை. நீங்க ஜெபிக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் அந்த ஜெபத்துக்குள்ள தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இல்லை. நம்ம ஜெபித்தாலே எப்படி ஜெபிக்கிறோம்னா, தேவைக்காக ஜெபிக்கிறோம், வீட்டுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். நல்லதுதான், இல்லை என்று வேதம் சொல்லல. ஆனால் ஜெபிக்கிறவரிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விசுவாசம். உங்க ஜெபம் ஒரு பகுதி என்றால் அந்த ஜெபத்தை செயல்படுத்துகிறதே இந்த விசுவாசம் தான். ஜெபம் என்பது ஒரு திறக்கப்பட்ட ஒரு பாட்டில், அது எப்போ வேணாலும் கொட்டிரும். இந்த விசுவாசம் என்பது அந்த ஜெபத்தை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறது. அதனால நீங்க ஜெபிக்கும் போதே எப்பொழுதும் எப்படி ஜெபிக்கணுமா? விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அன்னாளை குறித்து வேதத்தில் பார்க்குறோம். 1 சாமுவேல் 1:18 வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுதென்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் அப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவள் போய் போஜனம் செய்கிறாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்க. அதுக்கு அப்புறமா அவள் எப்படி இல்லையா? ஏன் துக்கமுகமாக இல்லை? அதுக்கு முன்னாடி கணவர் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் இருந்த துக்கம், இப்போ ஜெபித்ததுக்கு அப்புறம் அவள் ஏன் துக்கமாக இருக்கவில்லை சொல்லுங்க? அந்த ஜெபம் விசுவாசமான ஒரு ஜெபம். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோட தான் ஜெபிச்சிருக்கிறீங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜெபிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை பத்தி பேச மாட்டீங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறம் அதை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறமா நீங்க அழுக மாட்டீங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறமா இன்னும் எனக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்பட மாட்டீங்க. அதுதான் விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம். நான் ஒரு கதை சொல்வேன், கேட்டிருக்கீங்கன்னா. ஒருத்தர் பெரிய பாரத்தை தலையில் வச்சுட்டு ரோட்டில் நிற்கிறான். அப்போது ஒரு மினி டோர் வண்டிக்காரர் அந்த வழியில் வாரார். ஐயோ, இவன் இப்படி நிற்கிறானேன்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு வண்டியில் ஏற்றிட்டார். ஆனால் வண்டி போயிட்டே இருக்குது. எங்கப்பா இறங்கணும்னு திரும்பி பார்த்தா அவன் இன்னும் வண்டியில் ஏறினதுக்கப்புறம் அந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறான். இதே போல தான் ஜெபித்துட்டும் இன்னைக்கு பாரத்தை சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஜெபம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் பாரங்களை இறக்கி வைப்பது. அல்லேலூயா. ஜெபம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நான் இனிமே கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் இனி துக்கமுகமாக இருக்க மாட்டேன். அன்னாளுடைய அந்த சந்தோஷத்துக்காக அவங்க கணவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணார். 10 பிள்ளைகளை பார்க்கல நீ அதிகம் அல்லவாலாம் சொல்லி பார்த்தாரு. ஆனால் துக்கம் மாறலை. ஆனால் ஜெபிக்கும் போது துக்கம் மாறுச்சு. அதுக்கு பேர் விசுவாசம். இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த வாரமே நீங்கள் போய் ஜெபிக்க போகிறீங்க. எப்படிப்பட்ட ஜெபம்?
எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசமான ஒரு ஜெபம். கர்த்தர் இந்த வாரமே உங்கள் துக்கத்தை உங்கள் இருதயத்திலிருந்து நீக்கி போட போகிறார். விசுவாசிச்சாதான் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இன்னைக்கு நாம நம்மளையே ஏமாத்திட்டு இருக்கிறோம். நான் விசுவாசத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதறிக்கிட்டே இருக்கிறோம். நான் விசுவாசத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். நான் விசுவாசத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசுவாசிக்கிறோம், அப்புறம் அவிசுவாசத்துக்குள்ள போயிடும். கொஞ்சம் விசுவாசிக்கிறோம், அப்புறம் அவிசுவாசத்துக்குள்ள போயிடும். ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, முதல்ல நீ விசுவாசத்துல உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துறேன். நிலைமைகளை பார்த்தா விசுவாசம் வராது. எதை பார்த்தா? ஆண்டவர் டேய் அற்ப விசுவாசிகளே அப்படின்னு திட்டினாரு. ஏன் திட்டினாரு? விசுவாசிகளை யாரை பார்த்தாங்க தெரியுமா? இயேசுவை பார்க்கல, கொந்தளிக்கிற கடலை பார்த்தார்கள். நீங்கள் எதை பார்க்குறீங்க? பிரச்சனையை தான் பார்ப்போம். அவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னா, இயேசு எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் அது மண்டைக்குள்ளே போகாது. அவள் சொன்னதை மட்டும் விடவே மாட்டோம். 10 நாளைக்கு அப்புறம் போய் கூட அந்த சகோதரியை பார்த்தா, பாஸ்டர் 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏமா என்ன சொன்னா? என்ன அவர் சொல்லியிருக்கிறார் உன் தலையை உயர்த்துவேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நீ வாளாக்காமல் நீ தலையாக்கப்படுவாய், நீ கீழாக்காமல் மேலாவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அவன் சொன்னது வேலையை தூக்கிடுவேன்னு சொன்னது, இப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொன்னது, குடும்ப கஷ்டத்தை நீ நினைக்கிற, கணவரை பார்த்து பார்த்து நீ கவலைப்படுற, பிள்ளைகளை பார்த்து பார்த்து நீ கவலைப்படுற. நீ விசுவாசத்தில் வளர்ந்து நில்லு, உன் பிரச்சனைகள்லாம் தானாய் மறைந்து விடும். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல வளர வளர ஒவ்வொரு பிரச்சனையா மறைஞ்சுக்கிட்டே வரும். நீங்க விசுவாசத்துல வளரலைன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கும். பருப்பு இல்லாம சாம்பார் வச்சிருவீங்களா? இப்போ நாளைக்கு அகஸ்டின் போய் பெட்ஷீட்டை சாம்பார் வச்சு கொடு, இந்த இஞ்சி பூண்டு சீரகம் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு என்னம்மா கேட்பீங்க? ஃபஸ்ட்டு யோ வெறுப்பை ஏற்றாத, முதல்ல போய் பருப்பை வாங்கிட்டு வா. ஏன்னா பருப்பு இருந்தால் தான் சாம்பாரே, அது மாதிரி விசுவாசம் இருந்தால் தான் ஜெபமே வேகும். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க, நான் இல்லைலாம் சொல்லலை, ஆனால் விசுவாசம் இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையான்னு நானே கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு தெரியும் உங்களை பற்றி. நான் விசுவாசிக்கிறானு யார் கண்டுபிடிச்சிருவீங்க? இதை சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளோ தூரம் பிரசங்கத்தெல்லாம் பண்ணிவிட்டு, ஜெனிஃபர் அடி வயிறு ஃபுல்லாக வலிக்குது, ஜெனிஃபர் ஜேக்கு இப்படிலாம் புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? எனக்குள்ள விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. நம்ம பேசுகிற பேச்சில் தான் விசுவாசம் வெளிப்படணும். நீங்கள் அப்படியே தொடர்ச்சி அந்த மெசேஜுக்குள்ளே நம்ம போயிட்டே இருப்போம். நல்லா கவனிங்க. இந்த விசுவாசம் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய சுவாசமாக இருக்கிறது. எப்படி ஒரு சுவாசம் இல்லைன்னா அவன் செத்து போய் விடுகிறானோ, அதே போல் இந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவனாய் வாழ்வதிலே அர்த்தமில்லை. இயேசு கிறிஸ்து அவர் சாந்த குணமுள்ளவர். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னவர். சாந்தத்தை யார்கிட்ட கற்றுக்கொள்ளணுமா? இயேசு கிறிஸ்துட்ட தான் கற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்டவரே கோபப்பட்டிருக்கிறார். சீஷர்களை பார்த்து கோபப்பட்டார், அற்ப விசுவாசிகளே. அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவரும் கோபப்பட்டிருக்கார். யாரு? பிதாவானவர். என்னாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஏன் கோபப்பட்டாருங்கிறத தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஏன் கோபப்பட்டிருக்கிறார்? அவர் சாந்தமுள்ள தெய்வமாச்சே, ஏன் கோபப்பட்டார் அப்படிங்கிறத வாசிப்போம். என்னாகமம் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? ஆண்டவருக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ அற்புதமும் செஞ்சு எது வரைக்கும் அவர்கள் விசுவாசியாமல் இருப்பார்கள்? அப்போ ஆண்டவருக்கு எதனால கோபம் வருது? நீ எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர? 8 வருஷம். பாக்கி அக்கா 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டு. இந்த 15 வருஷம் 8 வருஷம் நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் விசுவாசிக்காமல் சில இடத்துல நீங்கள் பேசுனீங்கனாலோ செஞ்சாலோ கர்த்தருக்கு உங்கள் மேலே கோபம் வரும். ஏன்னா இந்த 15-20 வருஷமாக நீங்கள் நிறைய அற்புதங்களை பார்த்துருப்பீங்க. கர்த்தர் நடத்தின அந்த பாதைகளை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. கர்த்தர் ஏன் கோவப்படுறார் மோசையை கூப்பிட்டுனா, இந்த ஜனங்கள் எது வரைக்கும் விசுவாசியாமல் இருப்பார்கள். நீங்கள் வேக வேகமாக நோட் பண்ணிக்கோங்க.
வாசிக்க கூட வேண்டாம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுகிறார். எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் தெரியுமா? விசுவாசத்தை பார்த்து. முதல்ல கோபப்பட்டதும் விசுவாசத்துக்காக தான். என்னடா மனுஷங்க நீங்களாம் அப்படின்னு. ரெண்டாவது ஆச்சரியப்படுகிறார். மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனம். 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலர்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்க்கல. இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் ஒரு மனிதனுக்காக. எப்போ நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேங்கிறாரு. ஏன்னா அவர் யாரை பார்த்தும் நான் ஜெபிச்சுக்கிறேன்னு சொன்னதே இல்லை பைபிளில். எனக்காக ஜெபிங்கள்னாரு. அதே மாதிரி அவர் தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறார். ஆனால் இங்கே பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அந்த விசுவாசத்துக்கு. விசுவாசத்தை குறித்து கோவப்படுறாரு, விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறாரு. விசுவாசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஆஷா, உன் விசுவாசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, நமக்குள்ள ஓகே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. இந்த பிசாசு இந்த விசுவாசத்தை திருடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். சில நேரம் நம்முடைய முன்பதாக இருக்கிறதெல்லாம் பிளாக்காக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதை தாண்டி விசுவாசிக்கிறதா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். தோல்விகளுக்குள்ள விசுவாசிக்கணும், குறைவுகளுக்குள்ள விசுவாசிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். நான் பெர்க்மான்ஸ் ஐயாவுடைய சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், அவருடைய சொந்த ஊருக்கு. சொல்லியிருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு. அப்போது அந்த பாஸ்டருக்கு கேன்சர் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி லாஸ்ட் ஸ்டேஜ், இன்னும் 4 நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை சொல்லிட்டாங்க டாக்டர்கள். யார் வேண்டாலும் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பெர்க்மான்ஸ் ஐயாட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா உங்கள் சபை போதகர், உங்கள் சொந்த ஊரில் சபை கட்டி ஒரு போதகரை வச்சிங்களே, அந்த பாஸ்டர் இப்போ மரிக்க போகிறார், 4 நாள் தான் இருக்குது அவருக்கு ஜீவன், அதனால் நீங்களும் அவரை போய் ஒரு தட்டு பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொன்னப்போ ஃபாதர் சொன்னாராம், நான் போய் பார்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் தான் வந்து என்ன பார்ப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இப்படி யாராவது பேசியிருக்கிறீங்களா? டாக்டர் சொல்லிட்டார் 4 நாள் தான் இருக்குது, நீ 4 நாள் தான் அவர் உயிரோடு இருப்பார். கேன்சர் வந்துருச்சு, கேன்சர் முத்தி போச்சுன்னு சொன்னால் டாக்டர் சொல்லிட்டா நமக்குள்ளே என்ன வரும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி நமக்கு வேற எண்ணமே இல்லை. ஆனால் இந்த நிலைமையிலே ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா சொல்லியிருக்கார். சும்மா பாட்டெல்லாம் எழுதிட்டு அவர் போகலை, அவர் அதை செயலில் காட்டியிருக்கிறார். நான் அந்த சபைக்கு போனேன், அந்த போதகரை பார்த்தேன். அந்த போதகருடைய மெயின் விசுவாசி ஒருத்தங்க திருப்பி காரில் என்னை இறக்கி விடும்போது இந்த சாட்சி என்கிட்ட சொன்னாங்க. பாஸ்டர் 2018 செத்துருப்பார். ஃபாதருடைய விசுவாசத்தினால இன்னைக்கு நிற்கிறார். ஃபாதர் பார்க்க போலையா, நான் மாட்டவே மாட்டேன்ட்டாராம். நடந்தது என்ன தெரியுமா? மரித்து போவேன் என்று சொன்ன அந்த பாஸ்டரை கர்த்தர் மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுந்து ஜெபத்தோட்டத்துக்கு போய் ஃபாதரை போய் சந்திக்கும் போது இதுதான் விசுவாசம். டாக்டர் சொல்லிட்டாரா, சரி வந்து பார்த்துடுறேன். அப்படி இல்லை, டாக்டர் சொன்னா என்ன, என் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? உங்கள் பிரச்சனைகளையோ, உங்கள் போராட்டங்களையோ, உங்கள் கஷ்டங்களையோ, உங்கள் குடும்ப வாழ்க்கையை நினச்சி நீங்கள் இனிமேல் கலங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துட்டார். இப்போ எங்கள் வீட்டு சாவியை கொடுத்து இங்கே இருந்து நான் ஆஷாவை அனுப்பிடுறேன், என் வீட்டுக்கு போமான்னு. எங்கள் வீட்டுக்கு போகும்போது நீ கவலையோடு போவியா? ஐயோ வீட்டை எப்படி திறப்பேன் கவலையோடு போவியா? ஏன் போக மாட்டேன்? வெரி குட், சாவி இருக்குல்ல. அல்லேலூயா. சாவி இல்லைன்னா தான் நான் பயப்படணும். அதே மாதிரி விசுவாசம் இல்லைன்னா தான் நம்ம பயப்படணும். விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் பாருங்க, இந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக ஜெபிக்கிறேன். இப்போ நமக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு உங்களை தொடமாட்டான், உங்கள் விசுவாசத்தை தான் தொடுவான். விசுவாசம்னா என்ன தெரியுமா? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் விசுவாசம். இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, உங்களை தொடலை, உங்கள் விசுவாசத்தை தொடுறான். நீங்கள் எதை நம்பிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் சரியில்லாமல் இருக்கும். எங்கள் அப்பா நான் பிறந்த உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். எங்கள் அக்காவை கூட ஒப்பு கொடுக்கல, என்னையே ஒப்பு கொடுத்துட்டார். நான் நிறைய தடவை எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டுக்கேன். யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீங்க?
நான் வளர்ந்து கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்டிருக்கணுமா இல்லையா, ஊழியத்துக்கு போறியா இல்லையான்னு. நீங்கள் பாட்டு ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய சண்டை போட்டிருக்கேன். ரெண்டாவது எங்கள் அப்பா என்ன பொருத்தனை பண்ணார்னா, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நகை போடாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்பையும் நான் சண்டை போட்டேன், நான் நகை போட்ட பொண்ணை தான் முடிப்பேன். இந்த ரெண்டு விஷயத்துலையும் நான் அவங்களோட போராடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை ஒப்பு கொடுத்துருந்தாங்க. என்னை ஒப்பு கொடுத்துருந்தப்போ நான் ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவனாக நான் வளர்ந்தேன். ஊழியத்துக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாதவனாக நான் வளர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் என்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. அது எங்கள் அப்பாவுக்கு தெரிய வரும்போது வேதனையாக இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு. ஆனாலும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஜெபம் என்ன ஜெபம் வேணியாக்கா? வியாழக்கிழமை ஜெபம். அந்த ஜெபத்தை தான் இப்போ வேணியாக்கா திருடி வச்சுருக்காங்க. வியாழக்கிழமை தோறும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பிள்ளைகளுக்காக மட்டும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜெபத்தை அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க வேணியாக்கா சுந்தரராஜன். இனிமேல் வியாழக்கிழமை தோறும் எங்கள் வீட்டில் தான் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜெபத்தினால தான் அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. நான் பெட்டியோட பைபிள் காலேஜுக்கு போயிட்டு மறுபடியும் பெட்டியோட படம் பார்த்துட்டேன்னு அனுப்புனாங்க. ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே என்ன ஆச்சு, நான் சினிமாவுக்கு போனேன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டேன். நீ பைபிள் காலேஜ் படிக்க லாய்க்கு இல்லையா, அனுப்பிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா விசுவாசத்தை விடவே இல்லை. அல்லேலூயா. விசுவாசத்தை, என் மகன் எப்படியும் ஊழியத்துக்கு வருவான். அது மட்டும் இல்லை, எங்கள் அக்காவையும் சொன்னார், என் மகளும் ஊழியத்துக்கு வரும். எங்கள் அக்கா சண்டை, நான் மனோக்காவோட சேர்ந்து நர்சிங் தான் போவேன், அங்கே தான் போவேன். எங்கள் அப்பா சொன்னார், நீ ஃபெயில் ஆவ. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பண்ணான், ஃபெயில் ஆனால் ஊழியத்துக்கு வரேன், பாஸ் ஆனால் மனோக்காவோட சேர்ந்து படிக்க போகிறேன். அப்போது இந்த உலகத்திலே நடக்காத ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா? மக ஃபெயில் ஆகணும்னு எங்கள் அப்பா ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் மகளை எப்படியாவது ஃபெயில் ஆக்கிருங்க ஆண்டவரே, அவள் ஊழியத்துக்கு தான் வரணும் ஆண்டவரே. இதுக்கு சாட்சி மனோக்கா. ஏக்கா உங்களுக்கு தெரியும் தானே, ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்டு, ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க, எஸ்தரக்காவும் மனோக்காவும். நீங்கள் ஹாஸ்டலுக்கு போய் எஸ்தர்னு கேட்டாலும் தெரியாது, மனோன்னு கேட்டாலும் தெரியாது. எஸ்தர் மனோ ஓ இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். அப்போ அவங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா ஜெபிக்கிறார், எப்படியாவது ஃபெயில் ஆகணும். அதாவது 11ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் அக்கா ஒன்றில் கூட ஃபெயில் ஆனதில்லை. அது எங்கள் அப்பா கொஞ்சம் டக்குன்னு தான் இருந்திருக்கும். ஆண்டவரே, 11 வரைக்கும் ஃபெயில் ஆகாத பிள்ளை 12லையும் பாஸ் பண்ணிருமே. அப்படி இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிச்சார், என் மக ஃபெயில் ஆவா, ஊழியத்துக்கு வருவா. அதே மாதிரி இங்கிலீஷில் போச்சு. இங்கிலீஷில் ஃபெயில் ஆனோன்னு எங்கள் அப்பா சொன்னார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று சந்தோஷப்பட்டார். ஃபெயில் ஆனதுக்காக சந்தோஷப்பட்ட ஒரே தகப்பனார் எங்கள் அப்பாவை தான் இருப்பார். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் அக்கா பைபிள் காலேஜுக்கு போய் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் என்னையே தான் திருப்ப முடியல, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள். சும்மா சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சு கூட மனம் திரும்பாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நானாக தான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னையும் உடைத்து உருவாக்கினார். எதை உடைச்சாரு? வெரி குட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சும்மா மொட்டைக்கட்டையா சரி, வேறு எதையாவது சொல்லுவீங்க. காலை உடைச்சாரு உங்களை. ரொம்ப நாள் வன்மமாக இருக்கிய வரிசையில் இருக்க ஒரு 4-5 பேர், ரைட்டு, ஓகே. பாஸ்டருக்கு காலை உடைச்சி கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா அப்படின்னு உடைத்து உருவாக்கினார். ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த வியாழக்கிழமை தோறும் அவங்க ஜெபிச்சாங்கல்ல. ஆனால் நிலைமை மோசமாக தான் இருந்துச்சு, நிலைமை சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா? வாய்க்காத மாதிரியே இருக்கும். படிப்புக்காக வாய்க்காது, பிள்ளைகளுக்காக வாய்க்காது, எதிர்காலத்தை குறித்து வாய்க்காது. அடுத்த மாதத்தை நினச்சாலே கண்ணை கட்டிட்டு வரும். அப்போ தான் விசுவாசம் தேவை. ஒன்றுமே வாய்க்காதப்போ எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இது வாய்க்கலையே, ஏன் வாய்க்கலை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஏன் இது நடக்கலை பாஸ்டர், இதுக்கு இவன் தான் காரணமா அவன் தான் காரணமான்னு யோசிக்கக்கூடாது. கர்த்தர் நினச்சா செங்கடலே 2ஆக பிளந்துருவார். எவனாக இருந்தான் அவனையும் 2ஆக பிளந்து உங்களை நடத்திட்டு போயிடுவார். அவரால் முடியுங்க. நீங்கள் எல்லாம் எங்கே தப்பு பண்ணுறீங்க தெரியுமா? பாஸ்டர் அவங்க தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடை, பாஸ்டர் இவங்க தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ விசுவாசிக்காத தான் ஆசீர்வாதத்துக்கு தடை. இன்னும் நீ பில்லி சூனியத்தை நம்புற, இயேசுவை நம்ப மாட்டேங்கிற. இன்னும் வியாதியை நம்புற, டாக்டரை நம்புற, இயேசுவை நம்ப மாட்டேங்கிற. இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசங்கிறது போலியான விசுவாசமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் போல்டாக பேசுகிறான் பேதுரு, ஆண்டவரே சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. சும்மா டுபாக்கூர்லாம் பண்ணாத, பிசாசு வருவான், அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சொல்லகினாலே புடைக்கிற மாதிரி. இப்போ உங்களுடைய நீங்கள் சோதிக்கப்படலை, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இயேசு சொன்னார், உங்களை என்ன செய்வான்? சோதிப்பான்.
நீங்களாம் உங்களெல்லாம் வேதம் என்ன சொல்லுது? கற்பாறையில் விதைக்கப்பட்ட ஒரு விதை. லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் கற்பாறையில விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை எப்படி கேட்குறாங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் எப்படி பிரசங்கம் கேட்குறீங்க? உங்களெல்லாம் பார்க்கும்போதே தெரியும். சந்தோஷம் மஞ்சுக்கெல்லாம் சிரிப்பை பாரு. சந்தோஷமா தான் இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்குறீங்க. ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் வேர் இல்ல. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். எந்த காலத்துல நீங்க பின்னோக்கி போகிறீர்கள்? எந்த காலத்துல? இந்த சோதனை காலத்தை யார் கொண்டு வரா தெரியுமா? சோதனைக்காரன். சோதனைக்காரன்கிறது பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். இந்த சோதனைக்காரன் சோதனை காலத்தை உங்களுக்கு உண்டு பண்றான். அந்த சோதனை காலத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? விசுவாசத்தை பயன்படுத்த முடியல. ஏன்னா வேறு ஆழமா இல்லை. வேறு எப்படி இல்லை? ஆழமா இல்லை. இந்த வேறு கர்த்தருக்குள்ள ஆழமா இருக்கணும். நானும் என் குமாரனும் போயிட்டு திரும்பி வருவோம். வேறு ஆழமா இருந்ததுனால தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. அதனால தான் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறார். இனிமேல் ஃபோன் போட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க, ஆனால் பயத்தோட சொல்லாதீங்க. அந்த பயம்தான் அந்த அவிசுவாசத்துக்கு அடையாளம். ரமேக்கலக்கா சொல்கிறாங்க, பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு, மாவாட்டம். அப்படி சொல்லக்கூடாது. பாஸ்டர் இந்த மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சா, மாவாட்ட முடியாதுங்கிறாங்க, பரவாயில்ல என்னன்னாலும் பார்த்துக்குறோம் பாஸ்டர், இப்படி சொல்லணும். அல்லேலூயா. ஒரு ரிப்பேர்காரர் வர சொல்லுங்கள். ரிப்பேர் பார்த்ததுக்கு அப்புறமும் ரிப்பேர் ஆகும். இதுதான் சோதனைக்காரன் நமக்கு செய்வான். சோதனைனா இதுதான். ஸோ சோதனைக்கு மேலே நமக்கு சோதனை வருதுன்னா அங்கே தான் நம்ம விசுவாசத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். பேதுருவிட்ட ஒருத்தன் கேட்குறான், ஏய் நீயும் அவரோட இருந்தவன் தானே, அப்படியா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டான். அடுத்து இன்னொருத்தன் வாரான், அங்கேயும் சமாளிக்கிறான். மூணாவதும் ஒருத்தன் வாரான். நடந்துச்சா நடக்கல? அடுத்தடுத்து வருதுன்னா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இப்போதான் ஒரு பிரச்சனையை தாண்டி அப்பா இது இனிமேல் விட்டுறணும்ப்பா, இவன் நம்மளை இப்படி பேசிட்டானே இங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். இங்கிட்டு ஒருத்தன் நம்மளை கரெக்டாக பேசுவான், ஏய் கம்முன்னு இருப்பா அப்படின்னு அங்கிட்டு ஒருத்தர் பேசுவான். அங்கே தான் நம்முடைய விசுவாசம் செயல்பட வேண்டும். விசுவாசம் என்ன செய்யணும்? இந்த சோதனை காலம் வரும்போது தான் நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தப்போ நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்கு புதிய வாசலை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க வேண்டாம். நீங்கள் அல்ல, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இங்கேயே நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறணும். என் பிள்ளை நல்லா வந்துரும் நான் நம்பிக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், ஆனா அவன் தான் இடைஞ்சல் பண்றான். என் கணவர் குடிய விட்டுருவார் நான் விசுவாசிக்கிறேன், ஆனா அவர் மேலும் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நீங்க எதை நம்புறீங்களோ அதிலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு எபேசியர் 6:16, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த பிசாசு உனக்கு விரோதமாக அக்கினி ஆஸ்திரங்களை அனுப்புகிறான். எதை அனுப்புகிறான்? இந்த போர் யுத்தம் நடக்கிறத வீடியோவில் படத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தமிழ் படங்களை பார்க்க முடியாது, இங்கிலீஷ் படங்களை தான் பார்க்க முடியும். ஒரு முனையில் தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது அம்புல வச்சு கரெக்டாக எரிவாங்க. தீ எரிஞ்சிக்கிட்டே வந்து அந்த எதிரி நாட்டுக்குள்ளே விழுந்து தீ பிடிச்சிடும், வெடிச்சு. இதுதான் அக்கினி ஆஸ்திரங்கள். இது வரும்போது விசுவாசம் என்னும் கேடயத்தை இப்படி பிடிச்சா இந்த கேடயத்தில் பட்டு அது கீழே விழுந்து சேதம் இல்லாமல் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ எபேசியர் 6:16 கர்த்தர் என்ன சொல்றார்? பிசாசு எய்வான் உனக்கு விரோதமா. அப்படி எய்யும் போது இந்த விசுவாசம் என்கிற கேடயம் இல்லைன்னா பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான். இன்னைக்கு நிறைய பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் விசுவாசிகள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீ விசுவாசம் இல்லாமல் நிற்கிற யுத்த காலத்தில். நீ கிறிஸ்தவனா மாறிட்டேன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா, ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சிட்டாலே போராட்டம் வந்துடும். அப்போ நீ அந்த அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் இல்லாமல் நின்னா உன் நிலைமை மோசமாயிரும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ நஷ்டம், ஏன் இவ்வளோ குறைவு, ஏன் இந்த கண்ணீர் தெரியுமா? விசுவாசம் இல்லை. ஆனால் இன்னைக்குலேருந்து உங்கள் விசுவாசம் வளரப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த செய்தி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இனிமேல் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்தவர்களாய் நீங்கள் வெளிப்படணும். என்ன சுந்தரேட்டா வேலை இல்லையா? இன்னைக்கு தான் வேலை இல்லை பாஸ்டர், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இப்படி சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. என்ன ராஜேஷ் தம்பி, அடுத்த வீடு எதுவும் கட்டுறதுக்கு கிடச்சிருக்கா? இல்லைன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இல்லைண்ணே, ஆனால் கர்த்தர் கொடுப்பார்.
அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை. விசுவாசத்தை வெளிப்படுத்தினவர்கள், வேகமாக எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 22:8 ஆபிரகாம் சொல்றார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் எழுதலைன்னா கூட நோட்ஸ் தந்துடுறேன் உங்களுக்கு அடுத்த வாரம். ரெண்டாவது தானியேல் 3:17 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எதை பார்த்துக்கிட்டு பேசுனாங்க? எதை பார்த்துட்டு பேசுனாங்க? 7 மடங்கு எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினியை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க, கர்த்தர் எங்களை தப்புவிக்க. உங்களுக்கு அந்த பேச்சு வருமா? வருமா? ஒரு உங்கள் மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணுங்க. என்ன ஸ்டெல்லா, உனக்கு முன்னாடி 7 மடங்கு தீயை எரிய வச்சுட்டோம், சரியா? எரிய வச்சுட்டு இப்போ ஸ்டெல்லா கிட்ட சொல்கிறோம், இந்த அக்னிக்குள்ள உன்னை தூக்கி போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? ரியலாக ஒரிஜினலாகவே நடந்துச்சுன்னா சரி, நீங்கள் யாராவது சொல்லுங்கள், என்ன நடக்கும்? தெரிச்சு ஓடிடுவோம். இல்லை வார்த்தை வரும், இப்படி தான் வரும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். வீட்டுக்கார் வர்றாரு, மனைவி சொல்றார், ஏ இந்த மாதம் வாடகையை கொடுக்க முடியாதியா? கர்த்தர் கொடுக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். தோசைக்கல் பறந்து வருமா? வந்தாலும் பரவாயில்ல, விசுவாசமான வார்த்தை ஜெயிக்கும். இப்படி பேசியிருக்கீங்களா யாராவது? தயவுசெய்து இனிமேல் இப்படி பேசுங்களே. எங்க நாய் இல்லைங்க, கர்த்தர் வாசனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எங்க சோப்பு இல்லைங்க, துணியை தூய்மைப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இப்படி பேசி பாருங்களேன். சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடுகளவு விசுவாசம். அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா உன்னால் பெரிய விசுவாசம்லாம் கொண்டு வர முடியாது, ஏன்னா அவ்வளோ போராட்டம் உனக்கு இருக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? நீ பெரிய விசுவாசத்தெல்லாம் உன்னால் கொண்டு வர முடியாது. ஆபிரகாம் வரலாம் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க. நான் இப்போ சொல்கிறேன், நானாக இருக்கட்டும், பார்வதி சிஸ்டராக இருக்கட்டும், ஆபிரகாம் வரலாம் இல்லை, மலைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு வந்துடுவோம். போகிற மாதிரி போய் அந்த மோரியா மலையில் ஏறி சைடாக்கில் எட்டி பார்த்து இந்த பாதியில் சுற்றி இந்த பக்கம் வந்து, எம்மா மலை மேலே ஏறக்கூடாதுரா சாமி அப்படின்ட்டு வேலைக்காரில் பார்த்து, நான் சொன்னேன்ல நானும் என் குமாரனும் திரும்பி வருவோன்னு வந்துட்டோம், வாங்க போவோம். ஆலிஸ்ட்டை கேட்போம், வினிஷாவை கத்திரிக்காய் பலி செலுத்துவியாம்மா? உங்களை போட்டு தள்ளிடுவேனே ஒழுசு. பொதுவாகவே நமக்கு அந்த எண்ணம் இல்லை. நம்ம அந்த சாப்டர்லாம் வாசிக்கும் போது யாரோ ஒருத்தங்க சொல்ல இது நடந்திருக்கு, நமக்குள்ள ஏன் அந்த விசுவாசம் இல்லை? என்னைக்காவது கேட்டு, ஆபிரகாம் மாதிரி ஏன் நம்மளால மாற முடியல? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நம்மளால நிற்க முடியல? யோசிச்சிருக்கீங்களா? அப்படி நின்னாதான் அவங்களுக்கு நடந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்னாடி 1 சாமுவேல் 17:37 கோலியாத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு சிங்கத்தின் கைக்கு தப்பு வைத்தார், கரடியின் கைக்கு தப்பு வைத்தார், இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்பு வைப்பார். அது சவுலுக்குள்ள வரல, அங்க இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ள வரல, யாருக்குள்ள வந்திருக்கு? தாவீதுக்குள்ள வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? எனக்குள்ளேயும் வரும் பாஸ்டர். எத்தனை பேருக்குள்ள அப்படி ஒரு விசுவாசம் வந்திருக்கு? முன்னாடி நிற்கிறது யாரு? யாரு? கோலியாத்து. உங்களுக்கு முன்னாடி வியாதி நிற்கும். உங்களுக்கு முன்னாடி வியாதி நிற்கிறதோட மட்டுமல்ல, கடன் நிற்கும், பிரச்சனை நிற்கும், போராட்டம் நிற்கும், மாமியார் நிற்பாங்க, மருமகன் நிற்பாங்க, நாத்தனா நிற்பாங்க, கொழுந்தியா நிற்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தையை சாத்தானை தோக்கடிக்கணும். சிலரெல்லாம் பார்த்துருக்கீங்களா, முகத்திலேயே விசுவாசம் இல்லாதது தெரியும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த அவிசுவாசங்கிறத எழுதி நெத்தியில் ஒட்டிடுவாங்க. சோத்திராண்டவர் என்னம்மா ஜோமனு பண்ணுங்க எதுக்கு பண்ணுங்க பஸ், நானே டென்ஷனில் இருக்கேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. சிஸ்டர் என்ன சர்ச்சுக்கு வரல? வந்து என் கணவர் எத்தனை நாளாக இருக்கார் தெரியுமா? என்ன நடந்துடும்? ஏங்க பைபிளில் பாருங்கள், அற்புதம் நடந்தாலும் சும்மாலாம் நடக்கலை. அவங்க விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதான் அற்புதம் நடந்திருக்கு. நான் இன்னும் நிறைய வசனத்தை எடுத்திருப்பேன், ஆனால் இதை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கூட அவங்க விசுவாசத்தை பார்த்து தான் அற்புதமே பண்ணியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:10 பவுல் சொல்றாரு, மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இந்த 3 வார்த்தை அழகா இருக்கும். அந்த இடத்துல பவுல் சொல்லியிருப்பார், மரணத்திலிருந்து என்னை மரணத்திலிருந்து தப்புவித்தார், மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவரை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா.
கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 11 ஆயிடுச்சு. யோவான் 1:12, 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் யாரால பிறப்பிக்கப்படுகிறது? தேவனால பிறப்பிக்கப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிரியா, நீ யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. ஜெயா சிஸ்டர், நீங்க யாருடைய பிள்ளை? ஏசப்பா பிள்ளை. வினிஷா, வெர்லின், நீ யாருடைய பிள்ளை? வெரி குட். முதல்ல சொல்லிச்சு ஏசப்பா பிள்ளைன்னு, இப்போ ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும். ஞானஸ்தானம் எடுத்ததுனாலயா? நம்ம எப்போ தேவனுடைய பிள்ளையா மாறணும்? வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு போட்டதுனாலயா? எப்படி தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட? பைபிளை தூக்கிட்டு வசனம் எனக்கு தெரியும் சொல்றதுனால இல்லை, விசுவாசத்தினால. அல்லேலூயா. நம்ம விசுவாசிச்சோம், அதனால அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். தேவனால் பிறக்கிறதா அந்த விசுவாசம். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த விசுவாசம் தான் நம்ம தேவனால பிறக்கப்பட்டிருக்கோம். 1 யோவான் 5:1. வேகமா வாசிங்க. இப்ப வாசித்தீங்களா? அதுல 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்துவானவர் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. ஏங்க எவ்வளவு ஆழமான வசனம் தெரியுமா? இது எத்தனை முறை வாசித்துட்டு போயிட்டே இருந்தோம். ஆனால் அந்த பிரசங்கத்துக்குள்ள வரும்போது தான் இந்த வசனத்துடைய டெப்த், இதோடைய ஆழம் நமக்கு புரியுது. இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்றவன் தேவனால் பிறந்துட்டான். உங்க பக்கத்து வீட்டில் இருக்க முனியம்மாக்காட்ட போய் இயேசு கிறிஸ்து தான் தேவன் சொல்லுங்க, அப்படி போடி மதம் மாத்திரன்னு விரட்டி விட்டுருவாங்க. ஆனால் நீங்க தேவனால் பிறந்தவர்கள், அவங்க தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. தேவனால் பிறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். அதனால் இந்த ஆராதனை வேளையில் நாம் கிறிஸ்துவுக்குள்ள பலன் கொண்டிருக்கிறோம். அவர் தான் நம்முடைய தெய்வம். தெய்வம் மட்டுமல்ல, அவர் என்னுடைய தகப்பன். தகப்பனும் தாயும் கூட கைவிட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா என்னைக்கு மாறினீங்களோ அவர் உங்களை பார்த்து சொல்லிருக்க, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை நித்தியமாக நான் நடத்துவேன். இந்த நம்ம தொடங்கினோம்ல எபிரேயர் 11:6 அந்த வசனம் என்ன சொல்ல, அவரிடத்துலேருந்து நமக்கு பலன் கிடைக்கிறதா. அந்த கடைசி பகுதி அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்க போகிறார். இந்த ஆண்டுல நீங்க இதுவரைக்கும் ஏங்கி 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 நின்னுனீங்கல்ல, இப்ப கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். பால்சாமியாவுக்கு கர்த்தர் இந்த ஆண்டுல பலன் கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். முழங்கால் படுவோமாம். அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். எந்த உள்ளத்தில் சொந்தமனா, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவன். ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களிடத்துல ஒன்றுமே இல்லப்பா, ஆனா நீங்க தந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதப்பா. நான் நம்புறேன் இந்த ஆண்டுல என் கடன் பிரச்சனைகள் மாறப்போகிறது. இந்த ஆண்டுல எனக்கு கர்த்தர் வீட்டை கொடுக்க போகிறார். இந்த ஆண்டுல கர்த்தர் எனக்கான மேன்மைகளை கொடுக்க போகிறார். ஒரு அன்னாளை போல சொல்லுங்க, அன்னாளை போல, அன்னாளை போல. துக்கமாய் இல்லாத ஒரு அன்னாள் எப்படி எழுந்திருந்து போனாலோ அதே போல இந்த ஆலயத்திலிருந்து எழும்பி போகிற நீங்க இன்னைக்கு சந்தோஷமாய் போக போறீங்க. உங்க துக்கத்தெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் தேவைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, நான் உனக்கு எல்லாமுமாய் இருக்க போகிறேன் மகனே மகளே. நீ எதை குறிச்சு பயப்படாத, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வயதான ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்க முடியும், செங்கடலை இரண்டாக பிள்ளை
நடக்க முடியும். அந்த வனாந்தரத்தில் ஜனங்களை போஷிக்க முடியுமானால் உன்னையும் வழி நடத்த நான் போதுமானவராய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.